ஆகஸ்ட் 5, 1962 அதிகாலை மணி 3 நிர்வாணமா கையில தொலைபேசி ரிசீவரை பிடித்தபடி இறந்த நிலையில அந்த உடல் அந்த வீட்டோட படுக்கை அறையிலிருந்து காவல் அதிகாரிகளால மீட்கப்படுது. ஈனிஸ் முரே அப்படிங்கிற அந்த வீட்டோட பணிப்பெண் தான் அந்த உடலை முதலா பார்க்கறாங்க. முதல் கட்ட விசாரணையில பார்பிச்சுரேட்ஸ்னு அழைக்கப்படுற மருந்த அதிக அளவுல உட்கொண்டதால மரணம் நிகழ்ந்திருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இந்த காரணத்தை யாருமே ஏத்துக்கல. அமெரிக்க முன்னாள் அதிபர் கென்னடி இல்ல கியூபா அரசு மாஃபியா இல்லனா FBI கூட கொண்டிருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. இப்படி இறந்த அந்த ஹாலிவுட் நடிகையோட பெயர் மர்லின் மன்ரோ. ஹாலிவுட் கனவு கண்ணி, ஏன் ஹாலிவுட் சில்க் சுமிதான்னு கூட இவங்களை சொல்லலாம். 2 பேரோட வாழ்வும் மரணமும் பல காரணிகளால ஒன்னா இருக்குது. அது எப்படி, ஏன்? ஹாலிவுட்டோட செக்ஸ் பாம்னு வர்ணிக்கப்பட்ட மர்லின் மன்ரோவோட மரணம் 60 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பல சந்தேகங்களை கிளப்பிக்கிட்டே இருக்கு. அவங்க இறந்த ஆகஸ்ட் 5 ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அதனால இந்த செய்தி முதல்ல ரேடியோ நிலையங்களால மக்களிடம் பரப்பப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்த நாள் 6ஆம் தேதி அமெரிக்காவோட எல்லா செய்தித்தாள்கள்ல முதல் பக்க செய்தியா வெளியிடப்பட்டுச்சு. 3 பேரோட கல்யாணமாக்கி விவாகரத்து செஞ்ச ஹாலிவுட் கவர்ச்சி கண்ணி யாரும் இல்லாம அனாதையா அவங்க படுக்கை அறையில குப்புற விழுந்த மாதிரி இறந்து கிடந்தது. அப்போ மக்கள் மத்தியில ஒரு பரபரப்பு செய்தி அவ்வளவு வந்துச்சு. அவங்க இறப்புல முதல் சந்தேகத்தை கிளப்பினவங்க அவங்க வீட்டு பணிப்பெண் ஈனிஸ் முரே. அவங்க மன்ரோவை ஆகஸ்ட் 4 சனிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு கடைசியா உயிரோட பார்த்திருக்காங்க. அதே நாள் நள்ளிரவுல அவங்க அறையிலிருந்து எந்த விதமான ஒரு சத்தமும் வரல. அந்த அறைய தட்டினப்ப எந்த சத்தமும் இல்லை. இது ஈனிஸ் முரேவுக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்புச்சு. அவங்க மன்ரோவோட மனநல மருத்துவர் ரால் கிரீன்சனுக்கு போன் செஞ்சு அவசரமா வரவழைச்சாங்க. அவரும் முதல் மாடி பாத்ரூம் ஜன்னல் வழிய பார்த்தப்ப மர்லின் மன்ரோ படுக்கையில குப்புற விழுந்தபடி